حي على الصلاة. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய ஹாஜிமார்களே, அருமை ஹாஜிமாக்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ஹரமுடைய பூமியிலே லட்சக்கணக்கான நபிமார்கள், லட்சக்கணக்கான சத்திய சஹாபாக்கள் எல்லாம் சுற்றி திரிந்து நடந்த இந்த புனித பூமியிலே நம்மை போன்ற சாதாரண மக்கள், சாமானிய மக்களாகிய நமக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே தங்குவதற்கும், அமல்கள் செய்வதற்கும், இபாதத் செய்வதற்கும் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபை கொடுத்ததை போன்று அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. நாம் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்து நமக்கு கிடைத்த இந்த பாக்கியம் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய அவுலாதுகள், நம்முடைய பிச்சலங்கள், நம்முடைய வம்சாவளியினர்கள், நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், உலகத்தில் முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், ஏழை பணக்காரர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நசீவை தந்தருள்வானாக என்று துஆ செய்த வண்ணம் இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் நாம் சொல்லும் பொழுது கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து அன்னாரை நபியாக ஆக்கிய பிறகு அவர்களுக்கு ஒரு பெரிய படபடப்பு ஏற்பட்டது, ஒரு பயம் ஏற்பட்டது. என்ன ஏதுன்னே புரிஞ்சிக்க முடியல அவங்களால. ஏதோ தனக்கு நடந்துடுச்சு, ஏதோ ஒரு பேய் நம்மளை தீண்டிடுச்சு, அல்லது ஜின்னு நம்மளை தீண்டிடுச்சு, அல்லது ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி நம்மளை ஏதோ பண்ணிடுச்சு அப்படின்னு என்னன்னே சொல்ல தெரியாமல் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்திலே அவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாகவும் தேர்தலாகவும் சப்போர்ட்டாகவும் இருந்தது யாது? ஹதியா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இங்கே நல்ல ஒரு விஷயத்தை விளங்கணும். இன்றைக்கி உலகம் 21ஆம் நூற்றாண்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டுங்கிறாங்க, அதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான நூற்றாண்டுகள் இருக்குது. 21ஆம் நூற்றாண்டுங்கிறது உலகம் தோன்றி 21ஆவில், இயேசு கிறிஸ்து வந்து 21ஆம் நூற்றாண்டு. கிறிஸ்தவம் உலகம் பூரா ஆட்சி செஞ்சதுனால தன்னுடைய வருஷத்தையே உலகத்துக்கு எல்லாத்துக்கும் காமன் வருஷம் ஆக்கி விட்டான், பிரிட்டிஷ்காரன் ஆட்சி பண்ணதுனால. அப்போ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த உலகம் தோன்றி உருவான பிறகும் இன்னும் உலகத்தில் என்ன நடக்குதுன்னா, ஆர்கியூமெண்ட் நடக்குதுன்னா, ஆண்கள் சிறந்தவர்களா பெண்கள் சிறந்தவர்களா? ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டா இருக்குது இல்லை இன்னைக்கு. விவாதங்கள் பட்டிமன்றம் நடக்குதா இல்லையா? ஆண்கள் பெஸ்ட்டா பெண்கள் பெஸ்ட்டா அப்படின்ட்டு. இன்னைக்கு வரைக்கும் ஆண்கள் உயர்ந்தவர்களா பெண்கள் உயர்ந்தவர்களா? ஆண்கள் உயர்ந்தவனா அப்போ நாங்கள் பெண்கள். நான் ஆரம்பிக்கவே இல்லை ஜியா. என்ன தைரியம் இருந்தால் முன்னாடி இருந்து உட்காந்துக்கிட்டு கேட்டுட்டு இருக்காரு. ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்தோட, ஆழ்ந்த சிந்தனையோடு கேளுங்க, ஆனால் கண்ணை திறந்துட்டு கேளுங்க. இன்னைக்கு உலகம் நாங்கள் எங்கேயோ விஞ்ஞானத்தில் முன்னேறிட்டோம், எங்கேயோ போயிட்டோம், விஞ்ஞானத்தில் ஆராய்ச்சியில் எங்கேயோ போயிட்டோம், நிலவில் கால் வச்சுட்டோம் அப்படின்னு பேசக்கூடிய இந்த காலத்தில் கூட இன்னும் அந்த ஆண் பெண் ஜெண்டர் டிஃப்ரெஷன், ஆண் பெண் பாலின பாகுபாடு, பாலின வேறுபாடு ஏற்படுத்தப்பட்டு அதில் யார் சிறந்தவங்க, ஆண்கள் சிறந்தவங்களா பெண்கள் சிறந்தவங்களா, இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வராத நிலைமை. ஆனால் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நம்ம பார்த்தால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா பிமா ஃபضலல்லாஹு பாதுஹும் அலா பாதின். ஆண்களைத்தான் அல்லாஹ் பெண்களுக்கு நிர்வாகிகளாக நியமித்திருக்கிறான். ஆண்களைத்தான் அல்லாஹ் பெண்களுக்கு நிர்வாகிகள். யார்? ஆண்கள் தான்.
ஏன் என்ன காரணம்? ஆண்களுக்கு அறிவு அதிகங்கிறதுனாலயா? ஆண்கள் ரொம்ப திறமை அதிகங்கிறதுனாலயா? என்னங்க எதுங்க? பொதுவாக வீட்டில் பெண்கள் ஆண்களை என்னங்க அப்படின்னு கூப்பிட்டா எது கூப்பிடுவாங்க? கேஸ் சிலிண்டர் தூக்க கூப்பிடுவாங்க. என்னங்க? கேஸ் சிலிண்டரு அல்லது அடுப்பாங்கரையில் கரப்பாம்பூச்சியோ பல்லியோ வந்துட்டோ கூப்பிடுவாங்க. அப்படி தானே? கடைக்கு போகிறதுக்கு இல்லை அதில் அவங்களே போய்ட்டு வந்துடுவாங்க. அவங்களால முடியாது கேஸ் சிலிண்டரு. சில சமயம் பரணை மேலே 4வது பரணை மேலே ஏற வேண்டியிருக்கும், அது கூப்பிடுவாங்க. இல்லை பல்லியோ கரப்பாம்பூச்சியோ வந்துட்டா கூப்பிடுவாங்க. இதுதானே கூப்பிடுவாங்க. அப்போ இவ்வளோ தான் ஆம்பளையோட மதிப்பு. பொம்பளைகிட்ட ஒரு பொம்பளைகிட்ட ஆம்பளையோட மதிப்பு எவ்வளோ தான்? ஒரு நாள் என்ன ஒரு கேஸ் சிலிண்டர் தூக்கணும், அவ்வளோதான். இல்லை இந்த பறவைக்கு மேலே ஏறணும் அல்லது ஒரு பள்ளி பாய்ச்சானா விரட்டணும், அவ்வளோதானே. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்கிறான்னா, ஆண்களை நாம் பெண்களுக்கு நிர்வாகிகளாக நியமித்தோம். பிமா ஃபத்தலல்லாஹு பாதும் அலா பாதுன். ஏன் தெரியுமா? என்ன காரணம்? காரணம் சொல்கிறோம். அல்லாஹ் பாருங்க, ஆண்கள் பலசாலிங்க, ரொம்ப திறமசாலிங்க, ரொம்ப அறிவாளிங்க, ரொம்ப அறிவோடு யோசிக்கிறவங்க, நல்ல தாக்கத்துள்ளவங்க, வேலைக்கு போய் இவங்க தான் நல்லா சம்பாதிப்பாங்க அப்படிலாம் பார்த்தா இதெல்லாம் மாற்றமாக நிறைய வீட்டில் இருக்குது. அப்படி தானே? நம்மளோட சில நேரங்களில் பெண்கள் தாக்கத்தான் இருப்பாங்க. சம்பாத்தியன்னு பார்த்தா நம்மளோட பெண்கள் அதிகமாக சம்பாதிப்பாங்க சில வீட்டில். இதெல்லாம் நடக்கும். அதனால் அல்லாஹ் அதெல்லாம் காரணமாக சொல்லாமல் ஆண்களை நாம் பெண்களுக்கு அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா, ஆண்களை பெண்களுக்கு நாம் நிர்வாகிகளை நியமித்தோம். ஏனென்றால் பிமா ஃபத்தலல்லாஹு பாதுகும் அலா பாதின், சிலரை காட்டிலும் சிலரை அல்லாஹ் மேம்படுத்தினதுனால. அல்லாஹ் கொஞ்சம் ஆண்களை என்ன படிச்சிருக்கான்? மேம்படுத்தியிருக்கான். மற்றபடி பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் கொஞ்சம் மேம்படுத்தினால, அல்லாஹ் கொஞ்சம் கண்ணியம் கொடுத்ததுனால ஆண்களை நிர்வாகிகளை நியமித்தான். நிர்வாகி தான். நிர்வாகி என்ன? மெயின்டெனன்ஸ் பண்ணுறவர். நிர்வாகி என்ன? மேனேஜர், மெயின்டெனன்சர், அவ்வளோதான். மற்றபடி ஆண் சிறந்தவங்களா பெண் சிறந்தவங்களான்னு பார்த்தா எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண்களையும் பெண்களையும் சமமாக தான் வச்சுருக்கான். கூட்டி கழித்து பார்த்தா பிமா ஃபதலல்லாஹு பாதும் அலா பாதின். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறதா, ஏ பின்னு 2 ஸ்டூடெண்ட்டு. ஒரு ஸ்டூடெண்ட் பேர் ஏ, இன்னொரு ஸ்டூடெண்ட் பேர் பி. ஏ பின்னு 2 ஸ்டூடெண்ட்டு, 2 பேரும் பரீட்சை எழுதுகிறாங்க. இவனுக்கு ஒரு 10 கேள்வி, அவனுக்கு ஒரு 10 கேள்வி, ஒரே கேள்வி. இவனுக்கு ஒரு கேள்வி 10 மார்க்கு, இவனுக்கு ஒரு கேள்வி 10 மார்க், 100 மார்க்கு. சொல்ல புரியுதா? ஏயும் பி 2 பேரும் படிச்சுட்டு வந்துருக்காங்க, 2 பேரும் எக்ஸாம் எழுதுகிறாங்க. எழுதுனா முதல் கேள்வியில் பார்த்தா ஏக்கு 10 மார்க் போட்டார் டீச்சர். முதல் கேள்வி சூப்பராக எழுதியிருக்கான், ஏ 10 மார்க் போட்டார். பிக்கு 2 மார்க் தான் போட்டார். எந்த கேள்விக்கு? முதல் கேள்விக்கு. அவன் 10 மார்க் வாங்கிட்டான், சூப்பராக எழுதிட்டான். இவன் ரொம்ப கம்மியாக எழுதியிருக்கான், 2 மார்க் தான் வாங்கினான். 2வது கேள்வி பார்த்தா இவனு 5, இவனு 5. 3வது கேள்வி பார்த்தா இவன் 8, அவன் 0. 4வது கேள்வி பார்த்தா இவன் 10, இவன் 0, அவன் 10. 6வது கேள்வி 5வது கேள்வி பார்த்தா இவன் 4, அவன் 6. 6வது கேள்வி இவன் 6, அவன் 4. எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா இவனு 89, அவனு 89. சொல்ல புரியுதா? இவனு 89, அவன் வேரியஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. எதில்? முதல் கேள்விக்கு 2வது கேள்விக்கு 3வது கேள்வி வித்தியாசம் இருக்குது. ஆனால் டோட்டலாக பார்த்தா இவன் 89, அவன் 89னா இப்போ அந்த 2 மாணவனையும் நம்ம ஒரே ரேங்க் எடுத்த மாணவன் சொல்லுவோமா, இல்லை டிஃப்ரெண்டான மாணவன் சொல்லுவோமா? அப்படிதாங்க ஆம்பளையும் பொம்பளையும். சில விஷயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்களை ரொம்ப சிறப்பாக சொல்லுவான், ஆண்களோட அந்தஸ்தை குறைச்சிடுவான். சில விஷயங்களில் அல்லாஹ் பெண்களுடைய விஷயத்தை குறைச்சிட்டு ஆண்கள் விஷயத்தை அதிகப்படுத்துவான். இப்படி என்ன இருக்கும்? ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், ஏற்றத்தாழ்வு இருக்கும். கூட்டி பார்த்தா ஆண்களும் பெண்களும் சமம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன்னல் மூமினீன வல் மூமினாத், மூமினான ஆண்களாக இருந்தாலும் மூமினான பெண்களாக இருந்தாலும் யார் நல்ல அமல் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் நற்கூலி உண்டு. இங்கே எல்லாம் பாகுபாடு காட்டுறான் அல்லாஹ். மூமினான ஆணாக இருந்தாலும் மூமினா பெண்ணாக இருந்தாலும். ஆக அல்லாஹ்வுடைய பார்வையிலே ஆண்கள் பெண்கள் என்பது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வேறுபாடெல்லாம் கிடையாது. சில விஷயத்தில் அல்லாஹ் அவங்களை மேம்படுத்தியிருப்பான், சில விஷயத்தில் இவங்களை குறைப்படுத்தியிருப்பான். ஆனால் பொதுவாக பார்க்கும்போது சில முக்கியமான விஷயங்களிலே அல்லாஹ் பெண்களை கண்ணியப்படுத்தி வச்சிருப்பான். ஆண்களோட பெண்களுக்கு அல்லாஹ் சிறப்பாக கொடுத்துருப்பான். எந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நபிமாராக பிறக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு மட்டும்தான்? யாருக்கு இல்லை? பெண்களுக்கு இல்லை. ஆண்கள் மட்டும்தான் நபியாக வருவாங்க. ஆனால் நபியாக வரக்கூடிய அந்த நபியை, அந்த ஆணை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு தான்?
கருவிலே சுமக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு தான்? பெண்ணுக்கு தான். நபி ஆணா இருக்கட்டும், ஆனால் அந்த ஆணை கருவில் சுமக்கும் வாய்ப்பு யாருக்கு தான்? பெண்ணுக்கு தான். ஒரு ஆம்பளை சுமக்க முடியாது, ஒரு ஆம்பளை சுமக்க முடியாது. இப்படி பல விஷயங்கள் எல்லாம் மேம்படுத்தின மாதிரி இங்கே பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆம்பளை, அவங்கள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியா தேர்ந்தெடுக்கிறான், நபியா தேர்ந்தெடுக்கிறான். அந்த நபிக்கு, அந்த ஆம்பளைக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது என்னன்னே சொல்ல தெரியல அவங்களுக்கு. ரசூலுல்லாஹ்க்கே புரியல என்ன நடந்துச்சுன்னு, அவங்களுக்கே புரியல. ஜமீலூனி ஜமீலூனி, எனக்கு போர்வையை பொத்துங்க போர்வையை பொத்துங்கன்றாங்க. ஏன்னா பேய் தின்னுடிச்சோ பிசாஸ் தின்னுடிச்சோ நாங்கள், என்ன நடந்துச்சுன்னே தெரில. ஆனால் என்ன நடந்ததென்றே தெரியாத அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் உன்னதமான நபிக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிய வச்சது யார் தான்? ஒரு பெண் தான், ஒரு பெண் தான். அப்போ ஒரு நபி ஆணாக இருந்தாலும் அந்த நபிக்கு ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு தான் கொடுத்தான்? ஒரு பெண்ணுக்கு தான் கொடுத்தான். பெண்களுக்கு அவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது. ஆனால் என்ன பாவம், இவங்களாம் அவங்களுடைய பொறுப்பை தெரியாமல் செல்ஃபோன்லேயே நேரத்தை கழிச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா பெரிய அந்தஸ்து இருக்குது பெண்களுக்கு, பெரிய பொறுப்பு இருக்குது. நீங்கள் நேரத்திலே பார்த்துட்டு வந்தீங்க, யாருங்க? சுமையா ரலியல்லாஹு தஆலா கபரை பார்த்துட்டு வந்தீங்க, பார்த்துட்டு வந்தீங்களா? அவங்க யாருங்க? அவங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எந்த ஒரு காரியத்தையும் யார் முதலில் ஆரம்பித்து வைப்பாரோ அவருக்கு பின்னாடி செய்கிறவங்க பூரா, அந்த மாதிரி காரியம் செய்கிறவங்க பூரா நன்மை ஒரு பங்கு யார் கிடைக்கும்? ஆரம்பிச்சு வச்சவர் கிடைக்கும். இந்த உம்மத்தில் இன்னைக்கு கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் உலகம் பூரா இருக்கிறோம். இன்னும் கியாமத்து நாளைக்கு கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் வரப்போகிறாங்க, அப்படி தானே? இந்த எல்லா முஸ்லீம்கள் என்னென்ன அமைச்சிடறாங்க? தொழுகிறாங்க, வணங்குறாங்க, ஜக்காத்து கொடுக்குறாங்க, சதக்கா கொடுக்குறாங்க, ஹஜ்ஜி செய்கிறாங்க, உம்ரா செய்கிறாங்க, எவ்வளோ செய்கிறாங்க. இந்த எல்லா நன்மைகள் இருந்தும் முதல்ல யார் இதை ஆரம்பித்து வச்சாங்களோ அவங்களுக்கு ஒரு பங்கு போகுமா போகாதா? அவங்க யாருங்க? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த மாதிரி முதல்ல இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம். முதல்ல உலகத்திலே முதல் மூமின் யாருங்க? ரசூலுல்லாஹ் உம்மத்தில் கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அப்போ கியாமத்து நாள் எத்தனை கோடி முஸ்லீம்கள் வருவாங்களோ, அவங்க எத்தனை கோடி அமல் செய்வாங்களோ, எத்தனை கோடி இபாதத் செய்வாங்களோ, எல்லாத்துலேயும் ஒரு ஷேர் யாருக்கு போயிட்டு இருக்கோம்? கதீஜா அம்மையாருக்கு போயிட்டு இருக்கோம். அப்போ இப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் ஒரு ஆம்பளை கொடுக்கல, யாருக்கு தான் கொடுத்தான்? பெண்களுக்கு தான் கொடுத்தான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தீனுக்காண்டி உயிரை தியாகம் பண்ணுறது எவ்வளோ பெரிய பாக்கியம். யுஃபரு லிஷஹீதி கப்ல யுக்தர அவ்வளு தமி அலல் அர்த். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யுஃபரு லிஷஹீதி, ஒரு ஷஹீத் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படுறாரு, அவருடைய முதல் சொட்டு ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்பாக அவர் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுரும். அது மட்டுமல்ல, ஷஹீதுட்டு அல்லாஹ் கேட்பானாம் சொர்க்கத்தில், என்னப்பா நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன்ல. ஏதாவது குறை இருக்குதா? யார்? அல்லாஹ் கேட்பானா. நம்ம ஆஜி இருக்க ராஜி நல்லா இருக்கீங்கன்னு கேட்குறோம்ல, அந்த மாதிரி அல்லாஹ் கேட்பானா ஏதாவது குறை இருக்குதாண்டு. ஆமாம், எல்லாம் நல்ல சந்தோஷமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஒரே ஒரு உறுத்தல் மட்டும் உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது. என்னப்பா, என்ன வருத்தம் சொல்லு, அதை நீக்கி வரேன். ஷஹீத் சொல்லுவாராம், யா அல்லாஹ் எனக்கு ஷஹாத்தை கொடுத்துட்டேன், என்னோடய குடும்பத்தில் நிறைய பேர் ஷஹாத்து கிடைக்காம இருக்கிறாங்க, அவங்களும் ஷஹாத்தை கூடல்லா. அந்த ஷஹீத் கேட்பாரான் அல்லாட்ட. அப்போ அல்லாஹ் சொல்ல சிரிச்சிட்டே சொல்லணும், அது என்னுடைய கிருபை, தாலிக்க ஃபதலி ஓத்தி மன்னஷா, அது என்னுடைய கிருபை, நான் இஷ்டப்பட்டது தான் கொடுப்பேன், உனக்கு கொடுத்து நான் அல்ஹம்துலில்லாஹ் வாங்கிக்க, உன் குடும்பத்துக்கு பூரா கொடுக்கணும் எதிர்பார்க்காத. அப்படி ஷஹீது அந்தஸ்து அவ்வளோ உயர்ந்த அந்தஸ்து. அல்லாஹ்ட்ட வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யா வலாக்கின் லா தஷ்உரூன். சூரத்துல் பக்ரா அல்லாஹ் சொல்கிறான், வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானவர்களே மூத்துன்னு சொல்லாதீங்க, மூத்தாயிட்டான்னு சொல்லாதீங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானவங்களே வலா தகூலு சொல்லாதீங்க, அம்வாத் மௌத்துன்னு சொல்லாதீங்க, பல் அஹ்யா அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், வலாக்கின் லா தஷ்உரூன் அவங்க எப்படி உயிரோடு அவங்களுக்கு தெரியாது, உங்களால் உணர முடியாது, அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. இன்னொரு ஆயத்தில் சொல்கிறான், பல் யுர்ஸகூன் அவருக்கு தினந்தோறும் ரிஸ்க் வழங்கப்படுது. இவ்வளவு உன்னதமான ஷஹாதத்து, அதுவும் முதல் ஷஹீத் அல்லாஹ்வுடைய தீனுக்காண்டி ஷஹீதாகிறாங்கன்னா, இன்றைக்கி கியாமத்து நாள் வரைக்கும் இன்னைக்கு பலஸ்தீன் குழந்தைங்க ஆயிரக்கணக்கான குழந்தைங்க ஷஹீதானாங்களே, எதுக்காண்டிங்க? எதுக்காண்டி? அந்த தீனுக்காண்டி போய் போராடினாங்களா அந்த குழந்தைங்க? என்ன எதுக்காண்டி? முஸ்லிமா பிறந்த ஒரே பாவத்துக்காக. என்ன பாவம்? முஸ்லிமா பிறந்த
ஒரே பாவத்துக்காக. ஒமா நகமு மின்ஹும் இல்லா யுமினு பில்லாஹில் அசீஸில் ஹமீத். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் எந்த பாவமும் செய்யவில்லை அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரே பாவத்தை தவிர. அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரே பாவத்தை தவிர எந்த பாவம் செய்யல. அதே மாதிரி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுறாங்க. சிரியாவில் கொல்லப்படுறாங்க முஸ்லீம் என்ற ஒரே காரணத்துக்காக. பலஸ்தீனில் கொல்லப்படுறாங்க முஸ்லீம் என்ற ஒரே காரணத்துக்காக. நீ பாருங்க, ஈரானில் பொம்பளை குழந்தைங்க படிக்கக்கூடிய ஸ்கூல் மேலே பாம்பை போட்டு ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க மூத்தாதுங்க. எதனால? முஸ்லீம் என்ற ஒரே காரணத்தினால. அப்போ உலகம் பூரா முஸ்லாத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுதுன்னா என்ன காரணத்தினால? என்ன காரணத்தினால? முஸ்லீம்கிற ஒரே ஈமான் கொண்ட ஒரே காரணத்தினால. இப்படி கொல்லப்படக்கூடிய எல்லா ஷஹீதுகளுக்கும் முன்மாதிரி யாருங்க? சுமையா ரலியல்லாஹு தஆலா. முதல் அவங்க தானே ஷஹீதானாங்க. அப்போ எல்லா உலகத்தில் கியாமத்து நாள் வரைக்கும் எத்தனை ஷஹாத் நடக்கும்? கியாமத்து நாள் வரைக்கும் எல்லா ஷஹாதத்துலேயும் பங்கு யாருக்கு போகும்? முதல்ல அல்லாஹ் தீனுக்கான உயிர் கொடுத்தவங்க. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு தான் கொடுத்தான்? யாருக்கு தான் கொடுத்தாங்க? பெண்களுக்கு தான் கொடுத்தான். பெண்களுக்கு கொடுத்தான். அவ்வளோ பெரிய சிறப்பு பெண்களுக்கு இருக்குது. அப்போ ஹதிஜா அம்மையார் அவ்வளோ உயர்ந்தவங்க. அதே மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸுடைய தலைமை இமாமா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கொண்டு வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அம்மா என்ன பண்ணுறாங்க? குழந்தையாக இருக்கிற மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒப்படைச்சிடுறாங்க. கேள்விப்பட்டீங்க சம்பவம்லாம்? குர்ஆன்ல சூரத் ஆல இம்ரான் அல்லாஹ் சொல்கிறான். அந்த அம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அம்மா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அம்மா. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து யாரு சொல்லுங்க? நனிமா, பாட்டிமா. அந்த அம்மா ஒரு நேச்சை வைக்கிறாங்க, இன்னி நதர்த்து மாஃபி பத்தனி முஹர்ரரா ரப்பி இன்னி நதர்த்து லக்க மாஃபி பத்தனி முஹர்ரரா. என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த குழந்தையை யா அல்லாஹ் உனக்காக நான் நேச்சை பண்ணிடுறேன், உனக்காக சுதந்திரம் விட்டுறேன், அந்த பிள்ளைய நீ எப்படியான பயன்படுத்திக்க அப்படி அந்த காலத்து நேச்சை வச்சுருக்காங்க. பிறந்த பிறகு பார்த்தா பிறந்த குழந்தை பெண் குழந்தையாக பிறந்துச்சு. அப்போ அந்த அம்மா அல்லாட புறம்புறாங்க. ஃபலம்மா வதாத், அந்த அம்மா குழந்தை பிறந்தன்னு சொல்கிறாங்க, ரப்பி நீ வதாத்து உன்சா, நான் ஒரு பொம்பளை பிள்ளையாக பெற்றுட்டேனே, லேசர் தக்கர் கல் உன்சா, ஒரு பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை மாதிரி முடியாதுல்ல, பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை மாதிரி தீர்க்க வேலை செய்ய முடியாதுல்ல அப்படின்னு நம்ம அவங்களுக்குள்ளே புலம்புறாங்க. இருந்தாலும் நேச்சப்படி குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க பைத்துல் முகத்தஸ். அங்கே பைத்துல் முகத்தஸ் தலைமை இமாமா இருக்கிறது யார்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். பெரிய வரலாறு. நம்ம அந்த பைத்துல் முகத்தஸில் வச்சு ஆஜிகள் சொல்லுவோம், அந்த இடங்கள்லாம் வச்சு ஆஜிகள் சொல்லுவோம். இது இந்த வரலாறு நடந்த இடம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் தங்கியிருந்த அறை இதுதான், பூட்டி அறைக்கு விதவிதமாக ரிஸ்க் கொடுத்த இடம் இதுதான், அதெல்லாம் அங்கே கொண்டு போய் காட்டுவோம். இப்போ ஷார்ட்டை எடுத்து அது மாதிரி சொல்கிறோம் உங்களுக்கு. அப்போ அந்த அம்மா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு பொம்பளை பிள்ளை இல்லை, ரொம்ப பேணுதலாக கவனமாக அக்கறையாக அந்த பிள்ளைய வளர்த்துருக்குறாங்க. வெளியே போனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரூமில் வச்சு அந்த அம்மா எப்போ பார்த்தா தொழுதுகிட்டே இருப்பாங்க. யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம். பெரிய இபாதத்தான பெண்ணில் எப்போ தான் தொழுதுட்டு இருப்பாங்க, வணங்கிட்டு இருப்பாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, தொழுதுட்டு இருக்க அம்மாட்ட டிஸ்டர்ப் பண்ண சொல்லி வெளியே போகிற சொல்ல மாட்டாங்க, அப்படியே வெளியே தாப்பா போட்டு போட்டு போயிடுவாங்க. அந்த அம்மா பாட்டு தொழுதுட்டே இருப்பாங்க, வரும்போது திறந்து விட்ருவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வெளியே போகும்போது பூட்டிட்டு போயிடுறாங்க. குர்ஆன்ல சொல்கிறான், இது கதை இல்லை, சூரத் ஆல இம்ரான்ல சொல்கிறான் அல்லாஹ். திறந்து பார்க்குறாங்க, அந்த அம்மா தொழுதுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி விதவிதமான கனிகள், அதுவும் அந்த சீசனில் கிடைக்காத கனிகள், அந்த சீசனில் கிடைக்காத கனிகள், அற்புதமான கனிகள், விதவிதமான கனிகள். நீங்கள் நிறைய கனிகள் சாப்பிட்ருப்பீங்க. காக்கான்னு ஒரு பழம் சாப்பிட்றீங்களா? காக்கான்னு பழம் சாப்பிட்றீங்களா? சுபஹானல்லாஹ். அது பாலஸ்தீனில் தான் விளையுது, அங்கே தான் கிடைக்குது. இப்போ 2-3 வருஷமாக இங்கே காக்கியா மார்க்கெட்லேயும் கிடைக்குது. தக்காளி பழம் மாதிரி இருக்கும், பார்க்க எப்படி இருக்கும்? தக்காளி பழம் பெரிய பெங்களூர் தக்காளி வாங்கல, பெருசாக வரும்ல, அந்த மாதிரி அசல் அப்படியே தக்காளி பழம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் தக்காளி பழம் நசுங்க அது, இது ஆப்பிள் மாதிரி கொஞ்சம் கல்லு மாதிரி இருக்கும். அசல் அப்படியே ஷேப் தக்காளி பழம் மாதிரி இருக்கும். சாப்பிட்டா சுபஹானல்லாஹ், நம்ம ஆப்பிளில் ஒரு டேஸ்ட்டை பார்த்துருப்போம், பைனாப்பிளில் ஒரு டேஸ்ட் பார்த்துருப்போம், திராட்சையில் ஒரு டேஸ்ட் பார்த்துருப்போம். ஒன்று டேஸ்ட் இல்லை, இந்த காக்கா பழம் எல்லா டேஸ்ட்டையும் சேர்த்த மாதிரி இருக்கும். எல்லா டேஸ்ட்டையும் அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் பழம். அது பலஸ்தீனில் தான் விளையுது. அந்த மாதிரி இந்த காக்கா பழத்துலேருந்து எல்லா விதமான பழமும் அந்த அம்மாவுடைய தட்டில் இருக்குது. ஆனால் அந்த அம்மாவுக்கு தெரியாது, தொழுதுட்டுருக்குறாங்க. தொழுது முடிச்சோன்னு கேட்குறாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், பெரிய ஆச்சரியம், யா மரியம் அன்னாலக்கி ஹாதா, குர்ஆன் ஆயத்துது, அன்னாலக்கி ஹாதா, இதில் எங்கேருந்து வந்துச்சு, யார் கொண்டு வந்தா, எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா திரும்பி பார்த்துட்டு, காலத்தை எமி நின்றில்லா, அல்லாடந்து வந்துச்சு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை பாருங்க,
இது அல்லாட்டே வந்து சொல்லாமல் அடுத்த வாரம் சொல்கிறாங்க காலத்து மினிந்தில்லா, இது அல்லாட்டே வந்துச்சு. இன்னல்லா எருசுக்கு மைய ஷாபி கைரி ஹிசாப், அல்லாஹ் அவன் நாடியவர்களுக்கு இப்படித்தான் எந்த வழியும் இல்லாமல் வகை இல்லாமல் கணக்கு இல்லாமல் அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான். கைரி ஹிசாப்னா கணக்கு இல்லாமல் மட்டும் இல்லை, எந்த வழியும் இல்லாமல் அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான். இவனுக்கு படிப்பே இருக்காது, அல்லாஹ் அள்ளி கொடுத்துருவான். பார்க்குறமா இல்லையா? நம்ம நினைக்கிறோம் நம்ம பிள்ளைய படிக்க வச்சா நல்லா சம்பாதிப்பான். நீங்கள் பெற்றோர்கள்லாம் வியாபாரியாக மாறிட்டோம், அப்படி தானே? பெற்றோர்கள் என்ன ஆகிட்டாங்க, அது இன்னொரு நாளைக்கு பேச நிறைய பின்னால் பேச வேண்டியது, அப்போ பேசிப்போம் இன்ஷா அல்லாஹ். டாபிக் கூட வெளியே போயிடும், அது அங்கே கேளுங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். நாம் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும். படிக்க வச்சா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? பெரிய ஆளுன்னு அர்த்தம். எதில் பெரிய ஆள்? நிறைய சம்பாதிக்கலாம். கரியர் என்ன, எந்த படிச்சா என்ன கரியர்? கரியர்னா என்ன? எவ்வளோ சம்பாத்தியம்? கல்விங்கிற ஒரு ஞானத்தை, கல்விங்கிற ஒரு விஸ்டமை நீங்கள் நம்ம என்ன பண்ணிட்டோம், அற்பமான துனியா சம்பாதிக்கக்கூடிய கருவியாக மாற்றிட்டோம். ஒரு தாப்பா நான் தான் படிக்கிறேன், என் பிள்ளையாவது படிக்கட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவன், நான் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவன். கடைசி நான் வெற்றி பெறுவதற்காக, உலகத்தை சம்பாதிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய கடைசி கருவி என்னுடைய குழந்தை. என் குழந்தைய வச்சு நான் சம்பாதிக்க போகிறேன். அதான அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. என்னுடைய பிள்ளையை நல்லா படிக்க வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற தகப்பன் ஒரு கலை கூத்தாடி கம்பி மேலே குழந்தைய ஆட வச்சு சம்பாதிக்கலாம் பாருங்க, அவனுக்கு இவனுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. இதில் வித்தியாசம் உண்டா? ஒரு 3 வயசு குழந்தைய காலக்கூத்தாடில் ஆட வைக்கிறாங்க, எப்போ உழுன்னு தெரியாது அந்த குழந்தை, அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆடு ஆடு ட்ரம் டம் 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 ட்ரம்ஸ் அடிப்பான், ஆட வைப்பான் குழந்தைய காலக்கூத்தாடி மாதிரி. குழந்தைய படுக்க வச்சு அதுக்கு மேலே செங்கல் வச்சு உடைக்கிறான். பார்த்துறீங்களா? பார்த்தா இல்லையா? எல்லாம் எதுக்காண்டி சொல்லுவான்? ஒரு ஜான் வயிற்றுக்காண்டி சாமி, ஒரு ஜான் வயிற்றுக்காண்டி. அவனுக்கும் பிள்ளைய படிக்க வச்சு படி 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 படின்னு திணிச்சு அவனை பெரிய ஆள் நினைக்கிற தாப்பனை என்ன வித்தியாசம்? ரெண்டும் வயிற்று பழப்பு தானே. அவனுக்கு வயிற்று பழப்பு, இவனுக்கு வயிற்று பழப்பு. இன்றைக்கு அப்படி நினைக்கிறோம். ஆனால் அந்த அம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன வார்த்தை சொன்னாங்க? அல்லாஹ் ரிஸ்க் தரணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அதுக்கு படிப்பு சம்மந்தம் இருக்காது, உழைப்புக்கு சம்மந்தம் இருக்காது. நல்ல நம்ம வாழ்க்கையில் நல்லா உழைக்கணும்பா, உழைச்சா முன்னேறலாம் சொல்கிறோமா இல்லையா? நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதில் நீங்கள் முடிவு எடுங்க. ஒருத்தர் நம்மளை மாதிரி ஆளுங்க வீட்டில் ஃபுல்லாக ஏசி, வீட்டில் என்னங்க ஏசி, வெளியே வந்து காரில் ஏசி, அப்படியே காரை போய் ஆஃபீஸில் போய் ஒரு ஆஃபீஸு ஏசி. உலகத்தில் 20 டிகிரிக்கு மேலே செல்சியஸே தெரியாது அவருக்கு. 20 டிகிரிக்கு மேலே உலகத்தில் என்ன வெயில் அடிக்கிறதே தெரியாது. பண்டைய காலத்து ராஜாக்கள் கேள்விப்பட்டிருப்போம், மந்திரி மாதம் மும்மாரி பொழிகிறதா அப்படின்னு கேட்பான். ஏன் வெளியே மழை பெய்யுதா வெளியே பார்த்தா யாரும் தெரியாது, ராஜாவுக்கு தெரியாது. மாதம் மும்மாரி பொழிகிறதா அப்படின்னு கேட்பாராம். அந்த மாதிரி ராஜாக்கள் நம்ம இருக்கிறோம். வெளியே எத்தனை டிகிரி செல்சியஸ் நமக்கு தெரியாது. இப்போ நாம் இங்கே ஹோட்டல் எடுத்துங்களேன், உள்ளே வர்றோம், அங்கே ஏசி, இங்கே ஏசி, ரூமில் ஏசி, டாய்லெட் கக்கு எல்லாம் ஏசி. வெயிலை பார்க்கறதுக்காண்டியாவது எங்கே போன்றிருக்குது? ஹரத்துக்கு போன்றிருக்கு. ஹரத்துக்கு போது எதுக்காண்டிங்க? ஆனால் வெயில் என்னதான் இப்போ எத்தனை டிகிரி பார்ப்போமே. அந்த மாதிரி ஒருத்தர் வெயிலில் என்ன டிகிரினே தெரியாமல் அவர் பாட்டு ஏசி ரூம்னு உட்கார்றாரு. உட்காந்தோடனே கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுறாரு. அதை முது வலி கூட என்ன சேரு, என்ன சேருங்க, புஷ்பேக் சேரு. அப்படி புஷ்பேக் சேரில் சார் ஒரு காஃபி கொண்டா அப்படிங்குவார். அதுவும் ஃபோனில் இன்டர்காமில் கூப்பிடாரு, ஒன் காஃபி அப்படிங்குவார். உடனே காஃபி வந்துடும். காஃபியை குடிச்சிட்டு என்ன பண்ணுவார், மேலே தட்டுவார். மேலே தட்டுனா இங்கேருந்து அங்கேயா, ஓகே. உடனே அடுத்த மேலே தட்டுவார், இங்கேருந்து இங்கேயா, ஓகே. இவர் இந்த மெயிலில் கேட்பார், ஒரு சரக்கு வந்திருக்குது, இத்தனை மூட்டை அரிசி வந்திருக்குது, இல்லை இத்தனை ஏதோ ஒரு பொருள் தங்கம் வந்துருக்குது, கூலி ஏதோ வந்திருக்குது, வேணுமா உனக்கு, எவ்வளோ விலைக்கு தரேன், இந்த விலைக்கு தரேன். இந்த மெயிலில் கேட்பார், எவ்வளோ தரேன். மெயிலெலாம் கொஞ்சம் ஃபோனில் கேட்பார், ஓகே எவ்வளோ தரேன், அப்படியா, ஓகே சரக்கை மாற்றி விட்ரு. உட்காந்த இடத்துல ஒரு அக்கௌண்ட்டில் 2 லட்ச ரூபா வந்து விழுந்துச்சு. உட்காந்த இடத்துலையே எவ்வளோ வந்துச்சுங்க, 2 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் வந்துருச்சு. லாபம் இருக்குது, லாபம் மட்டுமே. இன்னொருத்தர் சென்ட்ரல் ஸ்டேஷனில் போய் இறங்குறீங்க. ஏறோன்னா எங்கப்பா போகணும், எங்கே சாமி போகணும், மவுண்ட் ரோடுக்கு போகணும்பா, 100 ரூபா கொடுங்க சாமி. 50 ரூபா தெரியா, அவர்கிட்ட பேரம் பேசுவோம். யார்? கை ரிக்ஷா ஓட்டுறவர், கால் ரிக்ஷா ஓட்டுறவர். ஏறி உட்காந்துட்டு அந்த சென்ட்ரல் பிரிட்ஜு ஏறுறதுக்குள்ளே வாயில் நுர தள்ளிடும் அவருக்கு. அப்படி தானே? சென்ட்ரல் பிரிட்ஜு ஏறி பிரிட்ஜு இறங்குவார், இறங்கி மறுபடியும் மவுண்ட் ரோடு பிரிட்ஜ் ஏறுவார், அங்கே ஒரு பிரிட்ஜ் இறங்குவார். இப்படி ஒவ்வொரு பிரிட்ஜாக ஏறி இறங்கி வேத்து விறுவிறுக்க மூச்சு இறக்கி நின்றார்னா அவருக்கு எவ்வளோ கொடுப்போம்? 50 ரூபா. இப்போ சொல்லுங்கள், உழைப்புக்கு அது ஊதியமாக இது?
யாருக்கு 2 லட்ச ரூபா கிடைக்கணும், யாருக்கு 50 ரூபா கிடைக்கணுமே? உழைப்புக்கு கூலின்னு சொன்னா ரிக்ஷாக்காருக்கு 2 லட்ச ரூபா. நம்ம ஏசி ரூம்ல உட்காந்து தட்டினமே நமக்கு 50 ரூபா கொடுக்கூடாது. அது கூட ஒர்த்து இல்லை, அது கூட ஒர்த்து இல்லை. காசு வேணா வாங்கலாம் அவன்கிட்ட. அப்ப நம்ம சொல்லணும்ல, உழைப்புக்கு தகுந்த ஊதியம். உழைப்பு கிடையாது, மண்ணம் கிடையாது. ரப்புல் ஆலமீன் எழுதுறது ரிஸ்க். ரிஸ்க் யார் எழுதுதுங்க? அல்லாஹ் எழுது. உழைப்புக்கு தகுந்த ஊதியம்னா அந்த வேர்க்க விறுவிறுக்க நெஞ்சு படபடக்க நெஞ்சு வலியோடு மிதிச்சு கிதிச்சு வேற தொப்பை கட்டியாவது கொடுத்தா பாருங்க, அவனுக்கு 2 லட்ச ரூபாய் கொடுக்கணும். நீங்க அவனு தான் உழைப்பு. சொல்ல புரியுதா? நான் சொல்லி யதார்த்தமான உண்மையே இல்லையா? என்ன உலகத்தில் நடக்காத ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்கன்னு பாக்குறீங்களா? நடக்குதுங்களா இல்லையா? அப்போ இதை சகோதரர்களே, ரிஸ்க் எழுதுறோம் அல்லாஹ். இதைத்தான் அந்த அம்மா சொல்றாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது அல்லாஹ்ட்ட வந்து சொல்லாம இன்னல்லாஹ் யர்ஸுகு மன் யஷா பிகைரி ஹிசாப். அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டான்னா அவனுக்கு எந்த விதமான காரணி தேவையில்லை, எந்த விதமான டூல்ஸ் தேவையில்லை, எந்த விதமான கருவி தேவையில்லை. கையெழுத்து போட தெரியாதுங்க. ஒரு மெட்ராஸில் ஒரு பெரிய தொழிலதிபர், முஸ்லீம் தொழிலதிபர், நான் பேர் சொல்ல விரும்பல, அவருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 350-400 கடைகள் இருக்குது. 400 ஷோரூம், 400 ஷோரூம், பிரபலமான ஷோரூம், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஷோரூம் என்னண்டு. தமிழ்நாட்டில் மட்டும் 350-400 ஷோரூம் இருக்குது. அப்போ நாம் அந்த முட்டுக்காட்டில் மதரசா கட்டிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அந்த நேரத்தில் அவரை போய் பார்க்க போகிறோம். சின்ன வயசுக்காரர் தான், நீ 70-80 வயசு நினச்சிக்காதீங்க, ஒரு 35-40 வயசு தான் இருக்கும் அவர். அவர்கிட்ட போய் பேசிட்டு மதரசா பற்றி சொல்லிட்டு, செய்கிறேன் அது நல்ல விஷயம் இருக்கீங்க, கண்டிப்பாக செய்கிறேன் அது அப்படின்னு சொல்லிட்டு, அதில் நான் ஏதாவது மார்க்கசமாக டவுட்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசலாமா, உங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்காதுன்றார். பரவாயில்ல பேசுங்க ஜி அப்படின்னு. உங்கள் நம்பரை கொடுங்கன்றாரு. நான் நம்பர் சொன்ன டக்குன்னு என்ன பண்ணார், அவர் ஃபோனை என் கையில் கொடுத்துட்டாரு. கொடுத்து நம்பரை போடுங்கன்றார், டைப் பண்ணுங்கன்றார். நம்பரை டைப் பண்ணிட்டேன். உடனே எடுத்து உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்றார். ஃபோட்டோ எடுத்துக்கங்கன்ட்டேன். எடுத்துக்கினேன். என்ன ஃபோட்டோ எடுத்துட்டாரு, சேவ் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு நான் சொன்னார், அதில் நான் ஏன் தெரியுமா நம்பரை போன உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னேன், எனக்கு நம்பர் போட தெரியாது, ஃபோனில் நம்பர் போட தெரியாது, உங்கள் பேரை சேவ் பண்ண தெரியாது. இன்னொன்று ஓப்பனாக சொல்லவா, நான் 50-60 நாடுகளுக்கு போயிருக்கிறேன் பிஸ்னஸ் விஷயமா. உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பிராண்ட் கம்பெனி, அந்த கம்பெனி நேம் தெரியாத குழந்தையும் கிடையாது. அந்த கம்பெனிக்கு அரவுண்ட் த வேர்ல்டில், உலகம் முழுவதில் டாப் 3 டிஸ்ட்ரிபியூட்டரில் இவர் ஒருத்தர். நான் பேரை சொன்னால் கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிருக்கேன், வேண்டாம். அந்த உலக புகழ்பெற்ற கம்பெனிக்கு, பிராண்டட் கம்பெனிக்கு நம்ம எல்லாத்துலேயும் இருக்குது. அந்த கம்பெனி நம்ம எல்லாத்துலேயும் இருக்குது. அதை பயன்படுத்தாத உலகத்தில் எந்த மனுஷனும் கிடையாது, எல்லாத்துலேயும் அந்த கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியினுடைய வேர்ல்டு டாப் 3 டிஸ்ட்ரிபியூட்டரில் இவர் ஒருத்தர். அப்போ எத்தனை நாட்டுக்கு போகணும், எத்தனை மீட்டிங்கில் பேச வேண்டியிருக்கோம். அது சொல்ல ஒரு 50க்கும் மேற்பட்ட நாட்டுக்கு போயிருக்கேன். இதில் ஏர்போர்ட்லேயோ அல்ல ஒரு பொது இடங்கள்லையோ பாத்ரூம் போகணுன்னு சொன்னால் மேல் ஃபிமேல் படிக்க தெரியாது எனக்கு. பொம்பளை ஃபோட்டோ பார்த்தா ஆம்பளை ஃபோட்டோ பார்த்தா ஆம்பளை ஃபோட்டோ பார்த்து ஆல்ட்டுக்குள்ளே போவேன். இன்றைக்கி அவர் கோடி என்ன, அவர் சொத்து என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட 2000 கோடி. நீங்கள் இப்படி சொன்னோன்னே அது அந்த காலத்து கிழவனாக இருப்பார், 80 வயசில், 38 வயசு. நான் தப்பாக நினைக்கிறேன், 5ஆம் கிளாஸ் ஃபெயிலு. அதோட வீட்டை துரத்தி விட்டாங்க. வந்தேன், ஏதோ கையை காலம் ஆட்டினா அல்ல எனக்கு ரிஸ்க் கொடுத்தேன், இவ்வளோ நிறுவனத்தை கொடுத்துட்டான். நாம் நினைக்கிறோம் பிள்ளைய படிக்க வச்சாதான் படி இப்போ டார்ச்சர் போடுறோம் பிள்ளைங்களை. படி பேராட அந்த பிள்ளை முட்டாள் பிள்ளைங்கிறோம். அந்த குழந்தைய நம்ம டிஸ்கரேஜ் பண்ணுறோம், மன அழுத்தத்துக்கு ஆளாகிறோம். ஒரு கட்டத்தில் என்ன ஆகிறான், 10th 12th ஃபெயில் ஆகிட்டான், நேரமே தூக்கில் தொங்கிடுறான். காரணம் பெற்றோர். நீங்கள் 10th படிக்கிற பையன் 12th படிக்கிற பையன் ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லி விரக்தியாகி தூக்கில் தொங்கினானா அது காரணம் யார் தான்? அரெஸ்ட் பண்ணி பெற்றோர் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடணும் அந்த பெற்றோரை. இன்னைக்கு உலகம் அவ்வளோ கேள்விக்கட்ட உலகமாகிடுச்சு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ரிஸ்க் தருவதற்கு அல்லாஹ் எந்த காரணியும் தேவையில்லை, எந்த கருவியும் தேவையில்லை, எந்த காரணமும் தேவையில்லை, எந்த கிரைட்டீரியா தேவையில்லை, எந்த குவாலிஃபிகேஷன் தேவையில்லை, எந்த தகுதியும் தேவையில்லை. எது மட்டுமே போதும், எது மட்டும் போதுங்க, அல்லாஹ்வுடைய நாட்டை மட்டும் போதும். கொடுக்கணும்னு முடிவு பண்ணால் போதும், அல்லாஹ் கொடுத்துருவான். அதான் அந்த அம்மா சொன்னாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம். நல்ல கவனிங்க, முக்கியமான விஷயம் இப்போ தான் வர்றேன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அளவில்லாமல் கொடுப்பான். அளவில்லாமனா எண்ணிக்கையில் அல்ல, அதுக்கு அளவும் தேவையில்லை, கருவியும் தேவையில்லை, காரணியும் தேவையில்லை, எந்த தகுதியும் தேவையில்லை, அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையை கேட்டோடனே சூரத்துல் ஆல இம்ரான் எடுத்து பாருங்க. சூரத்துல் ஆல இம்ரான் நீங்கள் போடனே பள்ளிக்கு போட்டால் ஆல இம்ரானில் இந்த ஆயத்து வரும்.
இந்த ஆயத்தை முடிஞ்ச உடனே அடுத்த ஆயத்தை அல்லாஹ் ஆரம்பிப்பான், ஹுனாலிக்க தஆ ஜக்கரியா. இதான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் தான். ஹுனாலிக்க தஆ ஜக்கரியா, அந்த அம்மாவுடைய இந்த வார்த்தையை கேட்ட உடனே, எந்த அம்மா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து. இந்த வார்த்தையை கேட்ட உடனே இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தவக்குல் வருது. கேட்குறான், யா அல்லாஹ், என்னுடைய 90 வயசு, எனக்கு முடியெல்லாம் நரைச்சி போச்சு, என் பொண்டாட்டி வந்து என்ன சொல்லுவாங்க அதுக்கு, புள்ள பெறட்டா மலடியா இருக்கிறா, எங்களுக்கு ஒரு குழந்தைய கூட அல்ல, எங்களுக்கு ஒரு குழந்தைய கூட அல்ல அப்படிங்கிற தவக்குல் யாரை பார்த்து வச்சுக்கிறான் அல்லாஹ்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபி இல்லை, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நபி. அதை புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அது ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கட்டும், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கட்டும், மரியம் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் தவக்குலை கொடுத்து விட்டால் அந்த தவக்குலும் அந்த தக்வாவும் அவர்களை சார்ந்த பல பேருக்கு தக்வா வருவதற்கு காரணமாக இருக்கும். ஆம்பளை அப்படி இல்லைங்க. ஆம்பளை என்னத்தான் பயந்து கேட்டால் ஒன்று இன்புட்டு அவுட்புட்டு, ஒன்று இன்புட்டு ஒன்று அவுட்புட்டு, ஒரு கால இன்னொரு கால் விட்டு போயிட்டே இருப்பான். பொம்பளைங்க அப்படி அல்ல, பெண்கள் அப்படி அல்ல. அல்லாஹ் அவங்களுக்கு இயல்பாகவே என்ன நல்ல குணத்தை கொடுத்துருக்கான்னா, அவங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லாட்டா அவங்க மனசு வெடிச்சிடும். அவங்களுக்கு நீ சிரிக்கிறீங்க, ஆனால் இது நல்ல குணம், இது நல்ல குணம். ஒரு செய்தி ஊர் பூரா பரவணும்னு சொன்னால் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? பள்ளிவாசல் மைக்கை போட்டு சொல்ல வேண்டாம், ஆட்டோவில் மைக்கெட்டு சொல்ல வேண்டாம். ஒரே ஒரு பொம்பளைகிட்ட, அம்மா இது ரகசியம், யார்ட்டையும் சொல்லாதன்னு சொல்லணும். கண்டிஷனா ரகசியம் யார்ட்டையும் சொல்லாதன்னு சொல்லணும். அப்போதான் ஊர் பூரா பரவும், வேகமாக பரவும். ஏன்னா அவங்களோட இயல்பு அப்படி, அல்லாஹ் இயல்பை கொடுத்துருக்காங்க அவங்கள. அந்த இயல்பை அவர்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்கன்னா அந்த இயல்பே தப்லீகா மாறிடும். தப்லீகா மாறி எல்லாத்தையும் சொல்லுவாங்க, தெரிஞ்ச மார்க்க விஷயம் அர்த்தம் சொல்லுவாங்க. ஆம்பளை அப்படி இல்லை. நம்ம பள்ளியாசலில் ஜும்மா பயான் கேட்போம், ஜும்மா பயானுக்கு நேரம் வீட்டில் சாப்பிட போவோம். எத்தனை பேர் மனைவி வீட்டு உட்காந்து இன்னைக்கு அஜர்த்து பயானில் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் எத்தனை பேர் சொல்லுவோம்? நமக்கு ஜும்மா பயானை கேட்டு பள்ளி விட்டு வெளியே வந்து அடுத்த கவலை வந்துடும். பேமெண்ட் கவலை, அவனுக்கு செக் போடணும், இவனுக்கு செக் போடணும், அவனுக்கு அதை கொடுக்கணும், அந்த கவலை வந்துடும். இதை மறந்துடுவோம். பெண்கள் அப்படி இல்லை. ஒரு பெண்கள் பயானுக்கு போயிட்டு வந்தால் அன்றைக்கி நைட்டு சாப்பிடும், புருஷன்ட்டு விவாதிப்பாங்க, அதை பற்றி முதாக்கரா செய்வாங்க. நீங்கள் பயானுக்கு போயிருந்தாங்க, யாரோ அஜித் வந்தார், இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் சொல்லுவாங்களா இல்லையா? இது பெண்களுடைய இயல்பு. நாம் அந்த தாய்மார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அழகான இயல்பை நாம் அதை ஒழுங்காக பயன்படுத்தாதனால அது என்ன ஆகிடுது? புறம் பேசுறதுக்கும் ஊர்பலா கழுவுறதுக்கும் பயன்படுது. இது அந்த இயல்பு. எந்த இயல்புங்க? தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களை சொல்லணுங்கிற அந்த இயல்பு அல்லாஹ் இயல்பாக கொடுத்த நல்ல அழகான குணம். அது அந்த குணத்தை நம்ம சரியாக பயன்படுத்தாதனால அது தப்பாக பயன்படுது. பெண்கள்லாம் ஏன் தர்காவுக்கு போகிறாங்க? தர்காவில் பாருங்க, ஆண்கள் கூட அதிகமாக பெண்கள் கூட அதிகமாங்க. ஏன் எனக்கு யோசிச்சோம்? அதை தர்காவுக்கு ஆண்களை விட பெண்கள் அதிகமாக போகிறாங்க. காரணம் என்ன? சரியான காரணம். அதாவது என்னென்னா, ஆண்களை விட பெண்களுக்கு ஆன்மீக தேட்டம் அதிகமாக இருக்கும். ஆண்களை விட பெண்களுக்கு ஆன்மீக தேட்டம் அதிகமாக இருக்கும். ஆண்கள் ஆன்மீக தேட்டம் வந்தால் பள்ளியாசலுக்கு போடுவாங்க. நம்ம பெண்களை பள்ளியாசலுக்கு வர பூட்டிட்டோம். அவன் எங்கே போகிறாங்க? தர்காவுக்கு போகிறாங்க. தர்காவுக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆன்மீக தேட்டம் அதிகம். அதனால தான் ஒரு பெண்ணிடத்தில் தீன் வந்து விட்டால் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு தீன் வந்துடும். ஒரு ஆணிடத்தில் தீன் வந்தால் அது ஆணோடு நின்றும். அருமைக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் தான் ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு ரொம்ப அழகான ஆறுதல் சொன்னாங்க. அதனால தான் சொல்கிறேன், பெண்களுக்கு இந்த பொறுப்பு அதிகங்கிறதுனால தான் அல்லாஹ் அவங்களுக்கு சிறப்பையும் அதிகமாக கொடுத்துருக்கான். அதனால் ஹதிஜா ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க? அழகான முறையில் அவங்கள வழி நடத்துனாங்க. நேராக வரக்கா பின் நௌஃபல்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. வரக்கா பின் நௌஃபல் யார்? அந்த காலத்தில் இருந்து ஒரு பெரிய ஞானி, அரபு நாட்டில் இருந்த பெரிய ஞானி. முன்னாள் மதமான கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். அவர் கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணிருந்தார். அவர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. கரெக்டான ஆள்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போனால் அவர் என்னன்னு கேட்டார். இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார், வானத்தையே மறைக்கிற மாதிரி ஒரு படைப்பு வந்து என்னை இக்ரான்னு சொன்னார். நான் எனக்கு ஓத தெரியான்னு சொன்னேன். அப்படி ரசூல் நடந்து போகிற சொல்கிறாங்க. சொன்ன உடனே சொன்னார், ஹாதா ஹுவல் நாக்கூஸ். உங்கள்கிட்ட வந்து வேறு யாரும் இல்லை, அவர் தான் நாக்கூஸ். அவர் பேர் நாக்கூஸ்னா என்ன? நம்ம ஜிப்ரீல்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நாக்கூஸ். அதான் அவர் தான் நாக்கூஸு. முன் சென்ற எல்லா நபிமார்களுக்கும் அவர் தான் வஹியை கொண்டு வந்தார். உங்களுக்கும் அவர் தான் வஹியை கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் கடைசி காலத்து நபியாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற சுப செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னது யார் தான்? வரக்கா பின் நௌஃபல்.
சொல்லிட்டு சொன்னார், நீங்கள் நாளையிலேருந்து உங்கள் வேலையை ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் எந்த மக்கள் உங்களை சாதிக்குல் அமீன், நல்லவர், உண்மையாளர், நேர்மையாளர், நாணயமிக்கவர் என்று உங்களை தலையில் வச்சு கொண்டாங்களோ இந்த மக்களே உங்களை ஊரை விட்டு துரத்துவார்கள், ஊரை விட்டு துரத்துவாருன்னு சொன்னார். அப்படி துரத்தக்கூடிய நேரத்தில் நான் உயிரோடு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நானும் உங்களோட சேர்ந்து வருவேன். ஆனால் அதுக்குள்ள மௌத்தாயிட்டார் அவர். அந்த சம்பவம் நடக்குது முன்னாடி மௌத்தாயிட்டார். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அவன் முஹ்ரிஜியவும் இந்த மக்கள் என்ன வெளியாக்குவாங்களா, இந்த மக்கள் என்ன வெளியாக்குவாங்களா, என்ன திட்டுவாங்களா, அடித்து விரட்டுவாங்க, உன்னை அடித்து விரட்டுவாங்க, உன்னை கொலை பண்ண வருவாங்க, உனக்கு உயிரை வாங்கிறதுக்கு வருவாங்க, நீ தப்பிச்சு ஓடு அந்த ஊரை விட்டு அப்படிங்கிற ரசூலுல்லாஹ் பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. சோதரில் அதெல்லாம் நடந்துச்சு அவர் சொன்னதெல்லாம். இங்கே நமக்கு ஒரு அழகான படிப்பினை மூமின்களுக்கு. ஒரு மூமின் சாலிஹா இருப்பதா முஸ்லிஹா இருப்பதா, சாலிஹா இருப்பதா முஸ்லிஹா இருப்பதா? அப்படின்னா என்ன? சாலிஹ்னா என்ன, முஸ்லிஹ்னா என்னண்டா, சாலிஹ்னு சொன்னால் நல்லவனாக இருப்பது. ஒரு மூமின் நல்லவனாக இருக்காது, சாலிஹான மனுஷன்பா சொல்கிறோம்ல, ரொம்ப சாலிஹான மனுஷன் அப்படின்னா நல்ல மனுஷன், யார் வம்புத்தும் போக மாட்டார், நல்ல மனுஷன் அப்படிங்கும். இன்னொன்று முஸ்லிஹ், நல்லவர்களாக ஆக்குபவர். அவர் நல்லவராக மட்டும் இருக்க மாட்டார், மற்றவங்களையும் நல்லவனை ஆக்குவார். சீர்திருத்தவாதி, தமிழ் என்ன சொல்லுவோம் அவருக்கு? சீர்திருத்தவாதி, திருத்தக்கூடியவர், முஅல்லிம், முதர்ரிஸ் என்ன வேணா சொல்லிங்க. இங்கே நல்லா கவனிக்கணும், நம்ம ஊரில் ஒரு பெரிய மனுஷன், யார் வம்புத்தும் போக மாட்டார், யார் வம்புத்துமுக்கும் போக மாட்டார். அவர் பாட்டுக்கு வருவார், தொழுவார், வீட்டுக்கு போயிடுவார், யார் பேச்சும் பேச மாட்டார், வம்புத்தும் போக மாட்டார். அவர் உண்டு ஒரு வியாபாரம், கடை, வீடு, அப்படியே இருந்துருவார், எந்த பிரச்சனையும் போக மாட்டார். பள்ளிவாசலில் சண்டை போட்டு கிடப்பாங்க, என்னென்ன கேட்க மாட்டார். பள்ளிவாசல் ரெண்டு பேரும் முட்டிட்டு சண்டை போடுவான், என்னென்ன கேட்க மாட்டார். அவர் பாட்டுக்கு அவர் உண்டு, தொழுகை உண்டு, போயிடுவார். இவர் மௌத்தா போயிட்டார். இவர் என்ன சொல்லுவோமா, நாம என்ன சொல்லுவாங்க? தங்கமான மனுஷன், சாலியான மனுஷன், யார் வம்புத்தும் போக மாட்டார், யார் பிரச்சனையும் மூக்க நுழைக்க மாட்டார், அவர் உண்டு ஒரு வேலை உண்டுன்னு இருப்பார், அப்படி தானே சொல்லுவான். அதே நேரத்தில் இன்னொரு மனுஷன் அப்படி இல்லை, யார் எந்த பிரச்சனை முன்னாடி போய் நிற்பார், என்னப்பா என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு கேட்பார், தன்னால் முடியாது தீர்த்து வைப்பார், எல்லா பிரச்சனையும் தலையிடுவார், இங்கே போய் நிற்பார், அங்கே போய் நிற்பார், யாருக்கு எந்த ப்ராப்ளம் முன்னாடி போய் நிற்பார். இவர் என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவான்? ஊர் வம்பு, ஊர் பலா, அது வேற என்ன, ஊர் பலா, எங்கே பார்த்தாலும் நம்ம இருக்கிறாங்க அந்த ஆளு, அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? மன் தவல்லா அன் உமூரில் முஸ்லிமீன ஃபலைஸ மின்னா, யார் முஸ்லீம்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை பற்றி எனக்கு என்ன என்று இருப்பானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. என்னென்ன அடிச்சுட்டு சாங்க, எனக்கு நான் உண்டு, என் தொழுகை உண்டு, என் பொண்டாட்டி உண்டு, என் பிள்ளை உண்டு, என் வீடு உண்டு, என் வியாசல் உண்டு, வியாபாரம் உண்டு, என் கொடுக்கல் உண்டு, அவ்வளோதான், வேறு எதுவும் கல்யாணம் பண்ணனா நீ ஒன்றா நம்பர் சுயநலவாதி முஸ்லீமாக இருப்பதே அருகதையற்றவன். நீ முஸ்லீமாக இருக்கிறதுக்கு அருகதையற்ற. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னை சார்ந்தவன் இல்லை அவன். என்னை சார்ந்தவன் யார் தெரியுமா? முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் போய் நிற்கணும், போய் உம்மத்து ஒரு ப்ராப்ளம் நாங்கள் போய் நிற்கணும், ரெண்டு பேரும் சண்டை போடுங்க, ஏன் சண்டை போடுறீங்கப்பா பார்க்கணும், விளக்கணும், விளக்கி விடணும், விளக்கி விட போய் இவன் மேலே கூட கேஸ் விழும். சில விதத்தில் பல நேரம் பார்த்துறீங்களா, சண்டை போட தப்பிச்சுப்பான், விலைக்கு போன மேலே கேஸ் விழுந்துடும், விலைக்கு போன கேஸ் வந்துடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவன் தான் என் உம்மத்தி, இவன் தான் என் உம்மத்தி. உம்மத்தை பற்றி கவலைப்படணும், உம்மத்துக்கு ஒரு பிரச்சனை பற்றி கவலைப்படணும். குழாயில் தண்ணி வரலையா, எல்லாத்துக்கும் வரலையா, எனக்கும் வரல. நம்ம எப்படி தெரியுமா, நம்ம வீட்டில் கரண்ட் போயிடுச்சுங்களா, அல்லாஹோ கரண்ட் போயிடுச்சா, பக்கத்தில் இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ். உடனே எங்கே பார்ப்போம், பக்கத்து வீட்டில் அங்கே கரண்ட் இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு கால் அங்கே கரண்ட் இருந்துச்சு, இவருக்கு உயிர் போடும். அங்கே என்னாச்சு, பக்கத்து வீட்டில் நம்ம வீட்டில் இல்லை, என்ன காரணம், இல்லை அங்கே பாரு, இதை பாரு, பக்கத்து வீட்லையும் இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ். ஒருத்தன் ஃபயர் ஸ்டேஷன் ஃபோன் அடித்தான், சார் எங்கள் ஏரியாவில் 1.5 மணி நேரமாக தீப்பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு சார். நான் இவ்வளோ நிறையா பண்ணேன், இப்போதான் பக்கத்துக்கு வந்துருக்குது, இப்போதான் நெருப்பி எங்கே வந்துருது, 1.5 மணி நேரமாக எரியுது, இப்போதான் என் பக்கத்துக்கு வந்துருக்குது. இதுதான் நம்முடைய நிலைமை, நம்ம சுயநலம். எனக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, நான் உண்டு, என் வேலை உண்டு. ரசூலுல்லாஹ் சொன்னா இவன் மூமினா இருப்பதற்கு அருகதையற்றவன். உண்மையான மூமின் யாருன்னா, அங்கே நெருப்பு எரியுதா, அங்கே ஓடி போய் அணைக்க போடணும். எல்லா விஷயமும் முன்னாடி போய் நிற்கணும், நம்மளால் முடிஞ்ச உதவிகள் மற்றவங்களுக்கு செய்யணும், மக்கள் மத்தியில் சமாதானம் செய்யணும், நல்லது இடத்துல கலந்துக்கணும். ஊர் குழாயில் தண்ணி வரலையா, நம்ம போய் முனிசிபாலிட்டி கம்ப்ளைண்ட் பண்ணணும்.
கரண்ட் இல்லையா, நம்ம ஈபிக்கு ஃபோன் பண்ணணும் எல்லாத்தையும் சேர்த்து. இப்படி எப்படி மற்றவங்க விஷயத்தில் முன்னெடுத்து மற்றவங்களுக்காக தன்னை அர்ப்பணித்து போராடுறானோ இவன் தான் யார்? உண்மையான முஸ்லீம். இவருக்கு தான் முஸ்லிஹ்னு சொல்லுவாங்க. யாருக்கு? இந்த சோஷியல் ஒர்க் பண்ணுறாருல இவருக்கு முஸ்லிஹ்னு சொல்லுவாங்க. அவர் இருந்தார் முன்னாடி யார்? தான் உண்டு தகவல் உண்டு, அவர் சாலிஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசு வரைக்கும் சாலிஹா இருந்தாங்க. 40 வயசு வரைக்கும் சாலிஹ்னா சாதிக்குல் அமீன்னு பேர். நல்லவர், வல்லவர், நாணயமானவர், நம்பிக்கைக்குரியவர், அழகான பேர் இருந்துச்சு. எது வரைக்கும் ரசூலுல்லாஹ் சாலிஹா இருந்தாங்க, நல்லவங்களா இருந்தாங்க. 40 வயசுக்கு பிறகு வஹி வந்த பிறகு ரசூலுல்லாஹ் முஸ்லிஹா மாறுறாங்க. முஸ்லிஹா மாறுறாங்க. என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும், சிலையை வணங்கக்கூடாது, அல்லாஹ் தான் வணங்க தகுதியானவன், அவனை மட்டும் தான் ஏற்றுக்கணும், அவன் மற்ற நல்லது கெட்டது உண்மை பொய் எதுன்னு சொல்லி மக்களை சீர்திருத்த ஆரம்பித்தாங்க. அன்னையிலேருந்து அவன் கிடைச்ச பட்ட பேர் என்ன? பொய்யன், ஜோசியக்காரன், சூனியக்காரன், ஏமாத்து பேர் வழி, ஃப்ராடு பேர் வழி. கடைசியில் நவுதுபில்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு நல்லா புரிஞ்சிங்க. ஒரு முஸ்லீம் சாலிஹா இருக்க வரைக்கும் இந்த உலகம் உங்களை தலையில் வச்சு கொண்டாடும். நீங்கள் சாலிஹா இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் தலையில் வச்சு கொண்டாடும். எப்போ நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்க ஆரம்பிக்கிற உண்மையான முஸ்லீமாக வரீங்களோ, முஸ்லிஹா மாறுறீங்களோ, இந்த சமுதாயம் காலில் போட்டு மிதிக்கும். இவரை பற்றி எனக்கு தெரியாதா, பெருசாக எங்களுக்கு சொல்ல வந்துட்டார். யாரையா தொழுவான்னு கூப்பிட்டா கூட காரி துப்புவான் நம்மளை. நமக்கு எதுக்கு நம்ம தொழுறோமா போதும், நம்ம தொழுறோம். நம்ம போகிற வழியில் 4 பேர் நின்று 4 பசங்க நின்று கோலி விளையாடிட்டு இருப்பாங்க, கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க, சூதாடிட்டு இருப்பாங்க, கேரம் போர்டு விளையாடிட்டு இருப்பாங்க. வம்பா தொழுலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆஜியாருக்கு மனசில் தான் நாக்கு வராது. ஆஜியார் அஜி முடிச்சுட்டு வந்துட்டாரு. ஆனால் போகும்போது என்ன சொல்ல தைரியம் வராது, தொழுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி தைரியம் வராது. ஏன் சொன்னால் திட்டுவான். நான் நல்லவனாகவே அது நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுறேன். அல்லாட்ட கெட்ட பேர் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, உலகத்தில் நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுறேன். ஆனால் உண்மையான அல்லாட நல்லவன் யார்? அவன் திட்டினாலும் பரவாயில்ல, தம்பி தொழுவாங்கப்பா, தொழுதுட்டு வந்து விளையாடுங்கப்பா. 3 தடவை 4 தடவை சொல்லுங்கள் சகோதரர்களே. 5ஆவது தடவை அவன் உள்ளத்தில் அல்லா மாற்றத்தை ஏற்படுத்துவான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், நீங்கள் 4 தடவை சொல்லிவிட்டு 5ஆவது தடவை அவனோட கிரிக்கெட் விளையாடுறீங்க, பாங்கு சொல்லிட்டா நம்ம மறந்துட்டா அவன் நம்மளை ஞாபகப்படுத்துவான், பாய் தொழு போலியா அப்படின்னு நம்மளை ஞாபகப்படுத்துவான். அப்போ ஒரு மூமினை பொறுத்தவரையிலே சாலிஹா இருந்தால் போதாது, என்னவா இருக்கணும்? முஸ்லிஹா இருக்கணும். இதுதான் அல்லாஹ் ரசூலுடைய வாழ்க்கை நடந்தது. 40 வயசு வரைக்கும் சாலிஹா இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுக்கு அப்புறம் முஸ்லிஹா மாறுறாங்க. அவங்களுக்கு வஹி வந்துருச்சு, வேதம் வந்துருச்சு, முஸ்லிஹா மாறுறாங்க. முஸ்லிஹா மாறின உடனேயே இந்த உலகம் காரி துப்ப ஆரம்பிக்குது, விரட்டுது, துரத்துது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் கொலை பண்ணுற அளவுக்கு துணிஞ்சிடறாங்க. ஒரு உண்மையான உம்மத்தாகிய நாம அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி இருந்தாலும் அதை தான் பின்பற்றணும். ஊரில் நல்லவன் கெட்டவன், ஊரில் நல்ல பேர் கெட்ட பேர், ஊர் 4 பேர் நல்லவன் இருந்துட்டு போயிடலாம் இல்லை. எந்த காலத்துலேயும் 4 பேர் நம்ம நல்லவனாக இருக்கவே முடியாது. இந்த 4 பேர் யோசிச்சு தான் நம்ம யாரை பற்றி கவலைப்படாம விட்டோம்? ஒருத்தரை பற்றி கவலைப்படாம விட்டோம். 4 பேர் என்ன சொல்லுவாங்க? 4 பேர் தப்பாக நினைக்க மாட்டாங்களா? 4 பேர் நம்மளை திட்டுவாங்களே, 4 பேர் நல்ல பேர் வாங்க வேண்டாமா? இந்த உலகத்தில் 4 பேருக்கு பயந்து யாரை பற்றி கவலை இல்லாமல் போயிடுச்சு? ஒருத்தனாகி அல்லாஹ் பற்றி கவலை இல்லாமல் போயிடுச்சு. என்னைக்கு நம்ம அந்த 4 பேர் ஓரமாக காலில் போட்டு மீச்சு போட்டு, ரப்பே ஓன் திருப்திக்கு இன்ன சலாத்தி வ நுசுக்கி வ மஹ்யாய வ மமாத்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவா, நான் தொழுவது, வணங்குவது, உயிரோடு இருப்பது, மௌத்தாவது எல்லாமே யாருக்கு? லில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ்வுக்கு. அந்த எண்ணம் நமக்கு வரணும். ஹைர், அந்த அடிப்படையில் தான் இந்த அம்மா ஹஜரா அம்மையார் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூட்டு போய் அவங்களுக்கு உத்தியோகப்படுத்தி உற்சாகப்படுத்தி நபியா ஆக்கப்பட்டாங்க. அல்லாஹ்கிட்ட இருந்து ரசூலுல்லாஹ் வஹி வர ஆரம்பிச்சிருச்சு. யா அய்யுஹல் முஸம்மில், போர்வையை போத்திட்டு போகிறே, ஹும் ஃபம்திர், போதும் எந்திரி போய் மக்களை அச்சப்பட்டு எச்சரிச்சு எவ்வளோ நேரம் போத்திட்டே இருப்பீங்க? ரசூலை போர்வை போத்தி பைத்து இருக்கிறாங்க, தூக்கத்தில் காய்ச்சல்ல, போதும் ஹும் ஃபம்திர் போங்க. யா அய்யுஹல் முஸம்மில் சூரா எப்படி இருந்துச்சு? இதுதான் முஸம்மில் சூரா. போர்வையை பொறுத்திட்டு போகிறே, ஹும் எந்திரிங்க, போதும் ஃபம்திர் போங்க, நிறைய வேலை இருக்குது போங்க, மக்களுக்கு அச்சப்பட்டு எச்சரிக்கை செய்யுங்க. ஒரு சியாபக்க ஃபதஹிர், உங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் இனிமேல் சுத்தமாக வச்சுங்க. ஒரு ருஜிஜ ஃபஹஜுர், பாவங்களை விட்டு விளைவிக்கிங்க. ஒலா அல்லாஹ் அட்வைஸாக கொடுக்குறான் ஒரு நபி எப்படி இருக்குன்னு சொல்லி. அதில் ஒரு வார்த்தை தான் இன்னலக ஃபின்னஹாரி சபஹன் தவீலா. அந்த ஆயத்து வரும்போது
கும் ஃபஅன்திர் ரப்பக கப்பீர் வசியாபக ஃபதஹிர் வர்ருஜுஸ ஃபஹ்ஜுர் வலா தம்னுன் தஸ்தக்திர். அப்படி வரும்போது அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு, இரவிலே நின்று வணங்குங்கள். இன்ன நாஷியத்தல் லைலி ஹுவ அஷத்து வத்தம் அக்வம் கீலா. நபியே, இரவில் ரொம்ப கம்மியாக தூங்க, நின்று வணங்க, தஹஜ்ஜு தொழுவுங்க. அந்த தஹஜ்ஜு தொழு எப்படி தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பகல் முழுவதும் செய்யக்கூடிய தீனுடைய வேலைக்கு அது உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும், உத்வேகமாக இருக்கும். நபியை தர்பியத் படுத்துகிறான் அல்லாஹ். அதனால தான் நபிக்கு எக்ஸ்ட்ராவான ஃபர்லாக கொடுத்தான் அல்லாஹ். எதை? தஹஜ்ஜு தொழுகையை. நம்ம குறைஞ்சபட்சம் வாழ்க்கை முழுதும் இன்ஷா அல்லாஹ் இந்த தஹஜ்ஜு தொழுத்து நீத்து வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜுக்கு வந்துட்டோம். ஹஜ்ஜு நம்மகிட்ட எவ்வளோ மாற்றங்கள் ஏற்படுத்தும். அதில் முக்கியமான மாற்றம் என்னவாக இருக்கணும்? இனிமேல் இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில் ஹரமில் துவா செய்யணும். யா அல்லாஹ் இனிமேல் வாழ்க்கையில் தஹஜ்ஜுதை விடக்கூடாதல்ல, 5 வேளை தொழுகை விடக்கூடாதல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு எந்த சுன்னத்தையும் விடக்கூடாதல்ல அப்படின்னு காபத்துல்லா திரையை பிடிச்சி அல்லாஹ்வோட சத்தியம் பண்ணிட்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? ஹைர். அந்த அடிப்படையில் பெருமானா ஸல்லல்லாஹு நபியாக்கப்பட்டாங்க. நபியாக்கப்பட்ட அல்லாஹ்வின் உத்தரவு வர ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு உத்தரவையாக நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதில் ஒரு உத்தரவு வருது, வன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன். வன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன். நபியே, உங்களுடைய அஜய் என்ன கஃபாரா தான் வந்தீங்க முடிச்சு வைக்கிறதுக்கு? அட்டண்டன்ஸ் போட அந்த ஸ்கூல் பஸ்ஸை கடைசியில் அட்டண்டன்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரி அட்டண்டன்ஸ் போட ஹைர். அல்லாஹ் சொன்னா வன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் அப்படின்னா. முதல்ல நெருங்கிய உறவினர் ஆரம்பிக்க சொன்னான். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? இந்த சஃபா மலைக்கு மேலே ஏறினாங்க. சஃபா மலை இருக்குதுல்ல, சஃபா மருவா, அந்த மலைக்கு மேலே ஏறினாங்க. ஏறி தங்களோட உறவினர்களை பூரா கூப்பிட்டாங்க. உறவுகளே, சொந்தங்களே, சொந்த பந்தங்களே, எல்லாரும் வாங்க கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஒரு அழகான உபதேசம் பண்ணாங்க. ஆனால் அந்த உபதேசத்துடைய பலன் என்னாச்சுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையிலே அதற்கு முன்பும் சரி அதற்கு பின்பும் சரி அதுவரை அவங்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்திக்காத ஒரு மிகப்பெரிய கேவலத்தை சந்தித்தார்கள். முதல் கேவலம். அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் அந்த மாதிரி கேவலத்தை சந்திச்சதே இல்லை. என்ன கேவலம்? என்ன கேவலங்க? நாளைக்கு இன்ஷா அல்லாஹ்.